நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். ஜனவரி மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு அஷ்டமி, சுவாதி நட்சத்திரம், நல்ல நேரம் இல்லை. புதன்கிழமை என்பது புத்திக்குரிய புதன் கிரகம் ஆளுகிற கிழமை. சூரியனும் புதனும் தான் இந்த கிழமையினுடைய தலைவர்கள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமைங்கிறத எது மாறுதோ அதுக்கு சொல்கிறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நிச்சயமாக நல்ல நாட்கள். உங்கள் பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இருக்கு. 3 நாட்களும் கூட்டி கழிச்சு பார்த்தா உயர்வு அதிகம், தோல்வி குறைவு. ஆம், சூப்பர், நல்லது, சந்தோஷம். அனுகூலமான எண் திங்கள் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். செவ்வாய் 4, 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு. புதன் 2, 1 தெற்கு கிழக்கு பச்சை சிவப்பு. 3 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அவ்வப்பொழுது சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் பூமாதேவியே போற்றி, புரூரவசே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலில் தினமும் 1/4 மணி நேரமாவது சாயந்தர நேரம் படித்து பாருங்க. நல்ல வெளிச்சத்தை உணர்வீர்கள். ஏழைகளுக்கு உணவு, காக்கைக்கு உணவு ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. ஆம், விவசாய பெருமக்கள் கிட்ட பொருள் வாங்கும்போது பேரம் பேசாதீங்க. இதெல்லாம் செஞ்சிருங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். ரிஷபராசிக்கார நேயர்களை கோச்சிக்காதீங்க, வருத்தப்படுறதுக்கும் ஒன்றும் கிடையாது. தொடர்ச்சியாக ஒருத்தருக்கு 5 நாட்கள் கூட சிரமம் இருக்கலாம். உங்களுக்கு திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், அலட்டல் அதிகம், பேச்சிலே நிதானம் இல்லாமல் இருக்கிறது. நண்பர்களும் துரோகம் செய்ய காத்திருக்கிறார்கள். தப்பிச்சுக்கலாம். வழிபாடுகளை சொல்கிறோம், தப்பிச்சுக்கலாம். ஆனால் வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். 3 நாட்களும் கவனம், பொறுமை, நிதானம். பண விஷயத்தில் ஜாக்கிரதை. பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். கடன் கொடுக்கறத பற்றி முடிவெடுக்க வேண்டாம், கவனம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 4 வடக்கு பச்சை செவ்வாய், 3 தெற்கு சிவப்பு புதன். இதெல்லாம் பரிகாரம் பண்ணுனா, இந்த பரிகாரங்களெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். இந்த 3 நாட்களும் அசைவ உணவு தவிர்ப்பது நல்லது. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, புதனே போற்றி, புலகரே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று, பாரதியாருடைய பக்தி கவிதைகள்னு இருக்கு. பாரதியார் கவிதைகள் ஒரு பகுதி. கோயிலில் இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. புரியும், புரியலனாலும் பரவாயில்ல, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சிவப்பு, பச்சை அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோல்வி தடுக்கப்படும். மிதுன ராசிக்கார நேயர்களே, திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். உங்களோட பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்களோட பணிவு ஜெயிக்கும். எல்லாரையும் மதித்து பேசுகிற குணம் வெற்றியை தரும். சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நல்ல நாட்கள். அப்புறம் என்ன, கலக்குங்க, நல்லா இருக்கு. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமையும் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடுறது நல்லது. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். மற்றபடி 3 நாட்களும் வெற்றி. அனுகூலமான எண் 7, 1 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள், 2, 1 தெற்கு வடக்கு நீலம் மஞ்சள் செவ்வாய், 1, 9 தெற்கு கிழக்கு பச்சை மஞ்சள் புதன். 3 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அவ்வப்பொழுது சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் பூமாதேவியே போற்றி, புரூரவசே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலில் தினமும் 1/4 மணி நேரமாவது சாயந்தர நேரம் படித்து பாருங்க. நல்ல வெளிச்சத்தை உணர்வீர்கள். ஏழைகளுக்கு
உணவு, காக்கைக்கு உணவு ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. ஆம், விவசாய பெருமக்கள் கிட்ட பொருள் வாங்கும்போது பேரம் பேசாதீங்க. இதெல்லாம் செஞ்சிருங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாட்கள். திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களுமே வெற்றி, உயர்வு. உங்களுடைய பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும், வெற்றியை தரும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 3 நாட்களும் உயர்வு. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். ஆம், ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமையும், 3 நட்சத்திரக்காரர்களும் திங்களும் செவ்வாயும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 3, 4 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள், 6, 5 வடக்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய், 2, 1 தெற்கு மேற்கு பச்சை வெள்ளை புதன். 3 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அவ்வப்பொழுது சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் பூமாதேவியே போற்றி, புரூரவசே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலில் தினமும் 1/4 மணி நேரமாவது சாயந்தர நேரம் படித்து பாருங்க. நல்ல வெளிச்சத்தை உணர்வீர்கள். ஏழைகளுக்கு உணவு, காக்கைக்கு உணவு ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. ஆம், விவசாய பெருமக்கள் கிட்ட பொருள் வாங்கும்போது பேரம் பேசாதீங்க. இதெல்லாம் செஞ்சிருங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, நீங்கள் ஒன்றும் அசரால் கிடையாது. ஆனாலும் சொல்லிடுறோம், 3 நாட்களும் சிறப்பாக இல்லை. அலட்டல், தேவையற்ற பேச்சு, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் 3 நாட்களும் அதிகம். ஜெயிக்கலாம். எப்படி பரிகாரம் பண்ணுனா ஜெயிக்கிறமோ இல்லையோ, தோற்க மாட்டோம். ஆனால் 3 நாட்களும் சிறப்பாக இல்லை. சிறப்பு உயர்வு இல்லை. எனவே பண விஷயத்தில் நிதானம், முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். வழக்கமான வேலைகள் போகட்டும். அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை திங்கள், 4 வடக்கு பச்சை செவ்வாய், 7 தெற்கு பச்சை புதன். இந்த 3 நாட்களும் அசைவ உணவு தவிர்ப்பது நல்லது. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, புதனே போற்றி, புலகரே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று, பாரதியாருடைய பக்தி கவிதைகள்னு இருக்கு. பாரதியார் கவிதைகள் ஒரு பகுதி. கோயிலில் இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. புரியும், புரியலனாலும் பரவாயில்ல, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சிவப்பு, பச்சை அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோல்வி தடுக்கப்படும். கன்னி ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாட்கள். 3 நாட்களும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. உங்க பிறவி பலமான நிதானமும் பணிவும் பொறுமையும், யாரையும் வயதினாலோ பதவினாலோ அவமானப்படுத்தாத குணமும் உங்களிடம் இருப்பதால் வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம், பிரமாதம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும், 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமையும் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடணும். வசதிப்பட்ட நேரத்தில் வேறு சில பரிகாரங்கள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 4, 3 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள், 2, 7 தெற்கு வடக்கு வெள்ளை மஞ்சள் செவ்வாய், 7, 9 மேற்கு கிழக்கு பச்சை நீலம் புதன். 3 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அவ்வப்பொழுது சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் பூமாதேவியே போற்றி, புரூரவசே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலில் தினமும் 1/4 மணி நேரமாவது சாயந்தர நேரம் படித்து பாருங்க. நல்ல வெளிச்சத்தை உணர்வீர்கள். ஏழைகளுக்கு உணவு, காக்கைக்கு உணவு ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. ஆம், விவசாய பெருமக்கள் கிட்ட பொருள் வாங்கும்போது பேரம் பேசாதீங்க. இதெல்லாம் செஞ்சிருங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். துலா ராசிக்கார நேயர்களே, 3 நாட்களும் சூப்பர். வெற்றி, உயர்வு, நல்ல நாட்கள், பிரமாதம், கலக்குகிறீர்கள், சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. 3 நாட்களும் எதிரிகளும் உதவி செய்வார்கள், துரோகிகளும் உதவி செய்வார்கள். கடவுள் கருணை இருக்கிறது. வெற்றி, சந்தோஷம். 3 நாட்களும் அற்புதமான நாட்கள். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள்,
2 1 வடக்கு கிழக்கு பச்சை செவ்வாய், புதன் 3 2 தெற்கு மேற்கு நீலம் வெள்ளை. இந்த 3 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அப்பூதி அடிகளே போற்றி, அருக்கனே போற்றி, அருளனே போற்றி, அருளனே போற்றி, அறிஞனே போற்றி, அழகனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 3 நாட்களும். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பார்க்கலாம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க. கண்ணதாசன் பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு கொள்ளு வேக வச்சு கொடுக்கலாம், சாதத்தில் கலந்து பச்சைப்பயிறு வேக வச்சு கொடுக்கலாம். பசி ஆற்றுங்க, காக்கைக்கும் பசி ஆற்றுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும், திருஷ்டி குறையும். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, அது குறையும், மறந்துடாதீங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களை கோச்சிக்காதீங்க, ஜோதிட சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது. 3 நாட்களும் சிறப்பாக இல்லை. பதட்டம், அவசரம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்குது. தப்பிக்கிறதுனா பரிகாரம் தான். பரிகாரம் என்னன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். ஆமாம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமையும், 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமையும் திங்கக்கிழமையும் விநாயகப் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். நிதானம், பொறுமை. சுறுசுறுப்புங்கிற பேரில் அவசரப்பட்டு தோற்று போயிடுவீங்க, ஜாக்கிரதை. வழிபாடுபடுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 3 வடக்கு பச்சை செவ்வாய், 7 தெற்கு நீலம் புதன். இந்த 3 நாட்களும் அசைவ உணவு தவிர்ப்பது நல்லது. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, புதனே போற்றி, புலகரே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று பாரதியாருடைய பக்தி கவிதைகள்னு இருக்கு. பாரதியார் கவிதைகள் ஒரு பகுதி. கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க, புரியும். புரியலனாலும் பரவாயில்ல, படிச்சு பாருங்க, நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சிவப்பு பச்சை அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோல்வி தடுக்கப்படும். தனுசு ராசிக்கார நேயர்களே, 3 நாட்களும் நல்ல நாட்கள். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களுமே வெற்றி அதிகம், உயர்வு அதிகம். உங்கள் பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாட்களாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அப்புறம் என்ன, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. மற்றபடி இன்னும் சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண்கள் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள், 2 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 7 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். இந்த 3 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அப்பூதி அடிகளே போற்றி, அருக்கனே போற்றி, அருளனே போற்றி, அருளனே போற்றி, அறிஞனே போற்றி, அழகனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 3 நாட்களும். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பார்க்கலாம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க. கண்ணதாசன் பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு கொள்ளு வேக வச்சு கொடுக்கலாம், சாதத்தில் கலந்து பச்சைப்பயிறு வேக வச்சு கொடுக்கலாம். பசி ஆற்றுங்க, காக்கைக்கும் பசி ஆற்றுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும், திருஷ்டி குறையும். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, அது குறையும், மறந்துடாதீங்க. மகர ராசிக்கார நேயர்களே, 3 நாட்களும் நல்ல நாட்கள். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களுமே சிறப்பு, உயர்வு, வெற்றி. நல்ல நாட்களாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். என்ன, ஒரு வழிபாடு பண்ணிடணும், திருஷ்டி இருக்கு சொல்கிறோம். மற்றபடி ரொம்ப ரொம்ப நல்ல நாட்கள். அனுகூலமான எண் 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள், 7 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 2 3 தெற்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் புதன். 3 நாட்களுமே உங்களுடைய பறவை பலமான தைரியமும் விடாமுயற்சியும் நேர்மையும் ஜெயிக்கும். இந்த 3 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அப்பூதி அடிகளே போற்றி, அருக்கனே போற்றி, அருளனே போற்றி, அருளனே போற்றி, அறிஞனே போற்றி, அழகனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 3 நாட்களும். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பார்க்கலாம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க. கண்ணதாசன் பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு கொள்ளு வேக வச்சு கொடுக்கலாம், சாதத்தில் கலந்து பச்சைப்பயிறு வேக வச்சு கொடுக்கலாம். பசி ஆற்றுங்க, காக்கைக்கும் பசி ஆற்றுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும், திருஷ்டி குறையும். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, அது குறையும், மறந்துடாதீங்க.
கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, சந்தோஷம், வெற்றி. உங்கள் நிதானம், விடாமுயற்சி ஜெயிக்கும். திருஷ்டி இருக்குது. காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் சரஸ்வதியே போற்றி, சரஸ்வதியே போற்றி, சங்கரரே போற்றி, சங்கபாலனே போற்றி, சஞ்சயனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடுவது நல்லது. ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுத்துடணும். காக்கைக்கு சோறு வைக்கணும். அப்படி பண்ணினீங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். மீனராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும் அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் போய் தீபம் போடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் தாராதேவியே போற்றி, தஷகனே போற்றி, தஷகியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. குமரகுருபர் அருளி இருக்கிற கந்தர் கலிவென்பா சகலகலாவல்லி மாலை 2ஐயும் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே, பரவாயில்ல, படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சாதம் கொடுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோற்பதை தடுக்கலாம். ஜெயிக்க முடியாது, தோற்பதை தடுக்கலாம். ஏன்னா சந்திராஷ்டமம், வெற்றி வராது, கவனம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண், திசை, நேரம் இல்லை இல்லை இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ. நேயர்களே, திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.